Hi guys, this is Jagan from Seven Sense Trading. ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் சப்ளைலையோ டிமாண்ட்லையோ டைரெக்டாக பை ஆர் செல் போகிறது அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணுறவங்க விருப்பம் இருந்தால் 2999 அவைலபிளாக இருக்குது வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டடாக. பை பண்ணுறவங்க விருப்பம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டும் யூரோ யூஎஸ்டியும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூரோ யூஎஸ்டி. ஸோ 4 ஹவரில் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஒரு 4 சப்ளை சொல்லியிருந்தேன். ஸோ கன்ஃபர்மேஷன் எந்த சப்ளையில் கொடுக்குதோ அங்கே வந்து செல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இந்த சப்ளையில் வந்து மிட்டிகேட் நடந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து மிட்டிகேட் நடந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு சோச் வந்து நடந்திருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற விக்கு இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இது ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே சப்ளை இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல செல் போக வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பிரேக் நடக்கட்டும், நம்ம போகலாம் அப்படின்ட்டு நம்ம யூரோஎஸ்டி வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே இங்கே எதுவுமே மிட்டிகேட் நடக்கலை. இன்கேஸ் இங்கே மிட்டிகேட் நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் டைம் ஃப்ரேம் டவுன் பண்ணி போனால் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? 5 மினிட்ஸில். ஸோ இங்கே மிட்டிகேட் நடந்து இந்த சப்ளையில் மிட்டிகேட் நடந்து கீழே போகும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே மிட்டிகேட்டே நடக்கலை. நடக்காமல் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, டைரெக்டாக கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சப்ளை இது வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த சப்ளைன்னு காட்டிடுறேன். ஸோ 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை பெண்டிங்கில் இருக்குது. நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம், இங்கே பிரேக் நடந்த பின்னாடி இந்த சப்ளை எடுக்க வேணாம். ஸோ இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக இருக்கும். அப்போது இங்கே இருக்கிற சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் கீழேயே போயிட்டு இருந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே ஒரு ஹையர் டைம் டிமாண்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, மேலே வந்து இந்த சப்ளையில் இப்போ வந்து மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாம் கன்ஜஸ்டடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் என்ட்ரியை மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் உள்ளே வந்துச்சுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போகலாம் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். டிஸ்கார்ட்லையும் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை மார்க்கெட் எடுத்துருச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த சப்ளையில் இருந்து மார்க்கெட் நம்ம இங்கே வந்துச்சுன்னா நம்ம செல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்தாலும் மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் போகிறதுக்கு பாசிபிள் ஹை அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரியே மார்க்கெட் இங்கே வந்துட்டு நல்லா ஒரு செல்லிங் வந்து கொடுத்துருச்சு. இந்த டிமாண்ட் வரைக்குமே செல்லிங் வந்து கொடுத்துருச்சு, லோ டைம் டிமாண்ட் வரைக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துருச்சு. வந்துட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல்லிங் வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரியே 5 மினிட்ல நல்லா வந்து இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. சரிங்களா? இந்த லோ வந்து எடுத்துருச்சு. ஸோ நமக்கு 2 சப்ளை வந்து இருக்குது இந்த இடத்துல. ஸோ இது ஒரு சப்ளை, மேலே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை. ஸோ நம்ம இந்த சப்ளையில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிஷனல் பிளாக்ல நம்ம டைரெக்டாக என்ட்ரி போக மாட்டோம். ஆனால் நான் டைரெக்டாக என்ட்ரி போயிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல இன்டியூஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ ஏஷியனோட ஹையை இங்கே லைட்டாக எடுத்துருச்சு. ஏஷியனோட ஹையை வந்து இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இனிமேல் வந்து மேலே போக மாட்டான்ட்டு இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேயும் வந்து
இந்த ஸ்வீப் நடந்து இங்கே சோச் நடந்ததுக்கு ஒரு சப்ளை இருக்குது. அந்த சப்ளையில் டைரக்ட் என்ட்ரி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ மேலே ஒரு சப்ளை இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, லேட்டராக பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் டைரெக்டாக என்ட்ரி போயிட்டோம். மார்க்கெட் வந்து எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். என்ட்ரி வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் ஈவனாக வச்சுருந்தோம். ஓகேங்களா, ஸோ டைரெக்டாக மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ ஃபெயிலியர் ஆனதை எடுத்துடலாம். இப்போது நமக்கு இந்த இடத்துல இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த சப்ளையில் நமக்கு வந்து செல்லிங் பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் உள்ளே வந்துட்டான். ஸோ 5 மினிட்ல நம்ம இருக்கோம். 5 மினிட்டோட சப்ளைவை மார்க்கெட் எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கான். சரிங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு 5 மினிட் டைம் ஃப்ரேம் இந்த சப்ளை. சரிங்களா, இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து உள்ளே வந்துட்டான். சரிங்களா, உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா, 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் எதை பார்க்கலாம், ஸோ இதை 1 மினிட் எடுத்துக்கலாம். ஸோ 1 மினிட்டோட பிரேக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இதில் போய் எங்கேயும் சப்ளைன்னு எடுத்துடாதீங்க. இது ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டி மாதிரி ஆக்ட் ஆகிடும். சரிங்களா, ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த சப்ளை ஆக்சுவலாக சூப்பராக ஒர்க் ஆகும். QML கனெக்ட் ஆகிருக்கு, நல்லா ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நல்லா வந்து இங்கே எடுத்துருச்சு. சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல என்ட்ரியே போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே நான் லாஸ் பண்ண இடத்துலையே ஓவராக நான் லாட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இங்கே என்ட்ரி போகலை. ஸோ போக மாட்டேன்னு கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொரு என்ட்ரி நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ எந்த இடத்துல நான் போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நான் நெக்ஸ்ட்டு என்ட்ரி போக போகிறேன். ஓகேங்களா, ஓவர் கன்ஃபர்மேஷன் இது ட்ரிகர் ஆகிறதுக்கு 50-50 தான் சான்ஸு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரியை போக போகிறேன். ஆக்சுவல் சப்ளை இங்கே இருக்குது. ஸோ மேலே இங்கே கூட எக்ஸ்ட்ரீமில் ஒரு சப்ளை இருக்குது. அதனால் டோட்டலாக நான் இப்படி போட்டேன். சரிங்களா, ஒரே என்ட்ரியாக. ஸோ என்னோடய என்ட்ரி நெக்ஸ்ட்டு இங்கே தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ டிபி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கில் டைம் ஃப்ரேம் 1 மினிட்ல போய் 5 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா, அது வரைக்கும் கொடுத்துருங்க போதும். 1:12 பிடிச்சிடலாம். ஓகேங்களா, கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கச்சாமுச்சான்னு இருக்குது. ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு கூட பாருங்கள் புரியலன்னா. ஸோ மோஸ்ட்லி இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் ஒரு 50-50 தான். ஏன்னா எகைன் மேலே வந்து எடுக்கணும்ல. ஓகேங்களா, ஸோ இன்னொரு பாசிபிளான ஒரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு வந்து மண்டே. ஓகேங்களா, மண்டே நியூஸ் எதுவும் இல்லை. அதனால் மண்டே கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ லிக்விடிட்டி தேவை. அப்போது இங்கே இருக்கிற ஹைஸ் எல்லாம் மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இங்கே செல்லும் ஆகிறதுக்கு பாசிபிள் ஹை தான். சரிங்களா, ஸோ லிக்விடிட்டின்றது என்ன லிக்விடிட்டின்னு பார்த்தலாம். ஸோ நியூயார்க் முடிஞ்சு ஒரு நார்மல் லிக்விடிட்டி தான் இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டியை எடுப்பாங்க. இந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு செல் ஆகலாம். சரிங்களா, ஓகேங்களா. கோல்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இங்கே ஸ்வீப் பண்ண இடத்துல இருந்து பை ஆகும். ஸோ இதில் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்வீப் பண்ண இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பை ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பை ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல 15 மினிட்ஸில் இன்னொரு டிமாண்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ இந்த ஒரு டிமாண்ட் வந்து பேசியிருந்தோம். ஸோ அந்த டிமாண்டில் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா, நல்ல ஒரு பையிங்கும் கொடுத்துருச்சு. இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, நல்ல ஒரு பை வந்து நல்லா ட்ரிகர் ஆகிட்டு அப்புறம் நமக்கு என்ன ஆகிடுச்சு, நம்ம டிபி வந்து ஆக்சுவல் டிபி நம்ம வந்து இந்த ஹையில் செட் பண்ணணும். ஆனால் நம்ம செட் பண்ண இடம் இந்த இடம். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா,
ஸோ நோ இஷ்யூ. ஸோ இப்போ நான் இங்கே இந்த ஸ்வீப் பண்ண இடத்துலேருந்து மார்க்கெட் பை ஆகும், இது பாசிபிள் இருக்குதுன்னு நான் சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து பை ஆயிடுச்சு. ஸோ நம்ம எங்கே பை எங்கே வந்து நம்ம என்ட்ரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹையை எடுத்துருச்சு. ஓகேங்களா, இது 15 மினிட்ஸோட ஹை. சரிங்களா, ஸோ இந்த ஹையை எடுத்துருச்சு. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு நமக்கு என்னவா இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்ட் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு பையிங்கில் இருக்க போகுது. ஓகேங்களா, 5 மினிட்ஸ் உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு நான் டைரக்ட் என்ட்ரி ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் 1 மினிட்ல. ஓகேங்களா, ஏன் நான் 1 மினிட்ல ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இப்படி மிட்டிகேட் ஆகிட்டும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அப்படி ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ட்ரிகர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு நம்ம பெண்டிங்கில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, இந்த 15 மினிட்ஸில் இருக்கிற டிமாண்டில் நமக்கு வந்து டைரெக்டாக என்ட்ரி போனாலும் ஓகே தான். ஏன்னா இங்கே வந்து பிரேக் நடந்துச்சு, டபுள் சோர்ஸ் கொடுத்துருச்சு, டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, இங்கே வந்து பை போனால் ஓகே தான். ஆனால் நமக்கு வந்து ஜோன் வந்து பெருசாக இருக்குது, டிமாண்ட் ஜோன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. எஸ்எல் வந்து நம்ம கரெக்டாக லாட் செட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கம்மியாயிடும். ஓகேங்களா, அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன், 1 மினிட்ல என்ட்ரி டைரக்ட் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். 1 மினிட்ல நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆர்டரை நான் என்ன பண்ணிட்டேன், 1 மினிட்ல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் 1 மினிட்ல டைரெக்டாக கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போயிடுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஜோன் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, லோவர் டைம் ஃப்ரேமில். ஸோ அந்த டிமாண்டை இது என்ன பண்ணிடுச்சுன்னா ஸ்வீப் பண்ணிடுச்சு. அந்த டிமாண்டுன்றது ஒரு லோவாக இருக்குது. ஓகேங்களா, இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டு இந்த பிளாக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளாக்கை ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த லோவை இந்த லோவை இங்கே இருக்கக்கூடிய விக்கு வந்து நல்லா ஸ்வீப் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நோட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த ஹையை ஆர் இந்த ஹை, ரெண்டு ஹை க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்வீப்பில் நமக்கு ஒரு பிளாக்கு 1 மினிட்ல கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், டைரக்ட் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டான். யார் ஸ்வீப் பண்ணியிருக்கானுங்க, ஏஷியன் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கானுங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே வந்து தூக்கிட்டு போயிட்டான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 1 மினிட் டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் டைரக்ட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ 15 மினிட்ஸில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தலாம். மார்க்கெட் ஏன் வந்து கீழே எடுக்கணும் அப்படின்றதுக்கு ரீசன், நாளைக்கு மண்டே மார்க்கெட் அப்படின்றனால லண்டனோட லோவும் நியூயார்க்கோட லோவும் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த லிக்விடிட்டி பெண்டிங்கில் தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் லிக்விடிட்டி இஸ் பெண்டிங். ஸோ இந்த லிக்விடிட்டி ஹன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நமக்கு இங்கே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்து பை போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 1:6 1:3 1:6 வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிக்கங்க. என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நியூயார்க்கோட நியூயார்க்கோட ஹை, நியூயார்க் மார்க்கெட், நியூயார்க் டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹையில் நான் வந்து வச்சுருக்கேன். ஓவரால் அந்த ஹை வைக்கலாம். ஆனால் நமக்கு ஏன் வந்து அந்த ஹை நான் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் போச்சு, இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் உள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம இந்த ஹையை வந்து வைக்கலாம். ஏன்னா அடுத்து ட்ராவல் பண்ணக்கூடிய லிக்விடிட்டி இந்த ஹையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இன்டர்னல் உள்ளுக்குள்ளே இருக்குது, இப்போ உள்ளே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம இன்ட்ராடே பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஆனால் நான் இவ்வளோ தூரம் ஹை வைக்கிறேன் அப்படின்னா இது கண்டிப்பாக இன்ட்ராடே கிடையாது. எனக்கு ஒரு என்ட்ரியில் நிறைய ப்ராஃபிட் வேணும் எனக்கு. ஸோ அதான் என்னோடய டார்கெட். நான் இங்கே வைக்கிறேன் டிபி. ஸோ நீங்கள் வந்து 1:6
6 1:10 கூட மூவ் ஆகும். ஏன்னா 1 மினிட் என்ட்ரின்றனால 1:10 கூட மூவ் ஆகும். இந்த மாதிரி சரிங்களா? இந்த மாதிரி கூட வச்சுருங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? இந்த ஹைக்கு இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் பாருங்கள். நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்கிற மாதிரி என்ட்ரு ஆகாதீங்க. நான் எனக்கு எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா நான் வந்து அதை எடுத்துப்பேன். ஓகே எஸ்எல் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு. சில பேர்னால எடுக்க முடியாது. கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு கன்ஃபர்மேஷன், உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வரட்டும், நம்ம பையிங் வந்து போய்க்கலாம் இந்த இடத்துல. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையிலும் டாட்டா பை பை.